இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல உழைப்பாளியா? இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கை துணைவர் நல்ல உழைப்பாளியா? எப்பவும் அலுப்பு சலுப்பு இல்லாம ஓயாம உழைக்கக்கூடிய வாழ்க்கை துணைவராக தான் இவங்களுக்கு அமைவாங்க. அது இவங்களுக்கு ஒரு லக்கு. அலுப்பு இருக்காது, சலுப்பு இருக்காது, ஓயாம உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை துணைவர் தான் இவங்களுக்கு அமைவாங்க. சரி, அது மாதிரி அமைஞ்சிடுறாங்கல்ல, இவங்க வாழ்க்கை துணைவருக்கு அடங்கி போவாங்களா? இந்த கடக ராசி கடக லக்கணம் வாழ்க்கை துணைவருக்கு அடங்கி போயிடுவாங்களா? பார்த்தா எவ்வளவு பதிவுசா இருக்காங்க, எவ்வளவு அமைதியானவங்க மாதிரி இருக்காங்க, அப்பாவி மாதிரி இருக்கிறாங்க, இன்னோசன்ட் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க வந்து 10ஆம் பசலி மாதிரி இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை துணைவருக்கு அடங்கி போயிடுவாங்களா? இவங்க வாழ்க்கை துணைவர் மேல எப்பவுமே அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது இது வந்து வெளியே பாக்குறவங்க இவங்க தான் ஏதோ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரியும், அவங்க தான் இவங்களை ஆட்டி படைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், இவங்க அப்படியே அவங்களை ஆட்டி படைக்க அதிகாரத்தை செலுத்துறதுக்கே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களை அதிகாரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க கூட வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஓயாம உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கை துணை வந்து ஓயாம உழைக்கக்கூடியவர் தான். அதிலும் குறிப்பா பாருங்க, இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய பொறுப்பையும் அவங்களே எடுத்து அவங்களே கவனிச்சு செய்யக்கூடிய, இவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்க பொறுப்பு என்ன, இவங்க உழைப்பு என்ன, அதையும் சேர்ந்து நாமளே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அமையும். இவங்க அப்படியே நோகாம நோம்பி கும்பிடலாம். அவங்க இதெல்லாம் எடுத்து அந்த பொறுப்பு எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி கூட்டாளியா வாழ்க்கை துணையை இவங்களுக்கு அமைவாங்க. அப்படி இருந்தும் இவங்க ஏன் அவங்க மேல அதிகாரத்தை செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்படி இருந்து இவங்க ஏன் அவங்க மேல அதிகாரத்தை செலுத்துறாங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கை துணைவர்கள் அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு இவங்க வேலையும் செஞ்சிடறாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கள் வந்து அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு இவங்க வேலையும் அவங்களே செய்யறாங்க. அப்ப இவங்களுக்கு என்னதான் வேலை? இவங்க வாழ்க்கை துணைவர் அதிகாரம் பண்றது ஒண்ணுதான் இவங்க வேலை.